ஒரு கப்பல் அவங்க வந்து ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான பெயர் கேட்டிருக்காங்க சார். ஆமாம். கப்பிள்ஸ் அவங்க. 9/4/1973. அவங்க பேர் சிஎஸ் சரவணபவ. சரவணபவ. ஆமாம் சார். அவங்க ஒய்ஃப் டேட் ஆஃப் பர்த் 19/11/1981. எஸ் மஞ்சுளா. கேட்ரிங் கேட்டிருக்காங்களா? ஆமாங்க சார். 9ஆம் எண்ணில் சக்தி வாய்ந்த ஒரு நம்பர், யுத்தம் நிறைந்த நம்பர், வெற்றி கொடுக்கக்கூடிய நம்பர். இப்படி எது வேணாலும் சொல்ல 9. ஜெயம் கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், போராட்டத்தையும் கொடுக்கும். அதனால் 9 ஒரு பெரிய நம்பர்னு வச்சுருக்கோம். எதிர்கால எண் 6. சுக்கரனே வந்திருக்கார். சிஎஸ் சரவணபவங்கிறது 42, 6. எஸ் மஞ்சுளாங்கிறது 6. டேட் ஆஃப் பர்த் நேம்லாம் கூட்டினா 4. அருமையாக இருக்குது. இது இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்தில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து முன்னோருடைய சப்போர்ட் இல்லாமல் அவர்களாக உருவாகி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்து இன்றைக்கி ஒரு கேட்ரிங் வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதில் மகத்தான ஒரு வெற்றி அடைவார்கள். ஏன்னா அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம ஒரு சிறப்பான ஒரு கேட்ரிங்கை நம்ம வச்சு கொடுத்துடலாம். ஓகே சார். கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு பெயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க. ஏதாவது இந்த மாதிரி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, பிஸ்னஸ் சக்ஸஸாக போகணும் அப்படின்னாலும் அதற்கு அதை நீங்கள் வைக்கக்கூடிய அந்த கம்பெனி நேம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்குமே நீங்கள் பண்டிட்ஜி கிட்ட ஆலோசனை பெறலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு புது வீடு கட்டுறீங்க, எல்லாருமே அந்த வீட்டுக்கு ஒரு பெயர்லாம் வைப்போம். ஸோ அந்த பெயர் முதற்கொண்டு நீங்கள் சார்கிட்ட ஆலோசனை பெற்று வச்சிங்கன்னா உங்களுடைய லைஃப் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டுக்கு பேருங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இவங்க 2 பேருக்கு தகுந்த மாதிரி வானவில் கேட்ரிங்ஸ். வானவில் கேட்ரிங்ஸ்னால் 50ஆம் நம்பர். இவங்க எங்கே போய் கேட்ரிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த நம்ம சாப்பாடு போட்டோம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம். ஒரு சின்ன இதில் கூட உப்பு அதிகமாக இருக்குது, காரம் அதிகமாக சொல்லாமல் அவங்க வைக்கிற அந்த ஐட்டம் பூரா அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதுதான் கேட்ரிங். இப்போ இந்த 50ஆம் நம்பர் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லேபர் செய்வாங்க. சமையல் தேர்ந்தவங்களை வச்சு அவங்க அருமையாக பிஸ்னஸ் பண்ணி பல கோடி சம்பாதிப்பாங்க. ஒரு அருமையான ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஏன்னா 2 பேருமே உழைப்பாளிகள். சூரியன் போல் பிரகாசம் மஞ்சுளா. சரவணபாபு 9ஆம் நம்பரில் பிறந்திருக்கு. 9னா செவ்வாய், அக்னி சம்மந்தமான அந்த தொழில் செய்யும் பொழுது ஒரு மகத்தான ஒரு வெற்றியை கண்டிப்பாக அடைஞ்சுவாங்க. இந்த கேட்ரிங்கில் அவங்க நல்ல ஒரு பவராக இருக்கணும். கேட்ரிங் தொழில், உணவு தொழிலுங்கிறது ரொம்ப புண்ணியமான ஒரு தொழில் தான். அது ரொம்ப கரெக்டாக செய்யணும். மக்கள்கிட்ட பேர் வாங்கிட்டோம்னா அது அழிவே அழியாது. ஆட்டோமேட்டிக்காக காரில் போகிறோம், பைபாஸில் போகிறோம், எவ்வளோ பஸ்ஸியாக இருந்தது 50 கிலோமீட்டர் தானே இது, இங்கே போயிடலாம் அப்படின்ட்டு போகிறவங்க நிறைய இருக்காங்க. அந்த ஏதோ ஒரு ஹோட்டல் போக மாட்டாங்க, ஒரு பிராண்டட் ஹோட்டலாக பார்த்து போவாங்க. அது காரணம் அந்த சுவை மாறாமல் இருக்குது. அந்த மாதிரி இந்த கேட்ரிங் என்றைக்குமே சுவை மாறாமல் இருக்கும்.
வானவில் ஏஜென்சி. தேங்க்யூ சார். ஸோ உங்களுக்காக வந்து ரொம்ப அழகான ஒரு பெயர் வானவில் கேட்ரிங் அப்படின்னு பண்டிட்ஜி வச்சுருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லான நேம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய சக்ஸஸை வந்து அனுபவிக்கணும் என்னுடைய விஷஸ் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அழகான ஒரு பெயர் வந்து நீங்கள் வச்சு கொடுத்துருக்கீங்க. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேட்ரிங் பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து வாழ்த்தக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து இது தான். மற்ற பிஸ்னஸ்னால் கூட அவங்க தனிப்பட்ட முறையில் செய்வாங்க, அவங்களுக்கு அந்த பணம் மட்டும்தான் இதுவாக இருக்கும். பட் இதில் வந்து எல்லாருடைய புண்ணியமும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். தேங்க்யூ சார்.